அமெரிக்காவில் கட்டட மேலாண்மையில முதுகலை படிப்பு படிச்சிருக்கீங்க. ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் தொழிலதிபராகவும் அடையாளம் காணப்படுற உங்களை பத்தி சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம காணக்கிளியனூர் என்கிற கிராமத்தில் பிறந்து திருச்சியிலேயே வளர்ந்து அங்கேருந்து அண்டர் கிராஜுவேட் குமரகுரு காலேஜில் நம்ம கவுன்சிலிங் வழியாக போய் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அங்கேயே வேலை பார்த்து அதே சமயம் அங்கே ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்த பிறகு இந்தியா இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டு காலம் அதில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஃபுட் ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அரிசி சம்பந்தப்பட்ட வேலைகளில் தாத்தா காலத்துல இருந்தே இருக்கிற அந்த விஷயத்த எடுத்து பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸிங்ல இருந்து பப்ளிக் லைஃப்ல வந்த பிறகு நம்ம கிட்ட வேலை செய்யற மக்கள் அதை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால அது தினந்தோறும் பார்க்க இயலவில்லை என்றாலும் சுத்தி இருக்க விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமாக அங்க இருக்கிறதுங்கிறது நம்ம செஞ்ச ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறேன். சார், அமெரிக்காவில் படிச்சுட்டு அரசியல்வாதியா ஆக காரணம் என்ன? உங்க அப்பா அமைச்சர் நேரு திமுகவில் இருக்கிறதுனால அரசியலுக்கு வந்தீங்களா? அப்பா இல்லாம இல்லைங்க, எந்த விஷயமும் இல்லை. அது ஒரு ஆரம்பம், அவர் தான் ஆதி. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து அரசியல் சுற்றி வளர்ந்ததுனால அந்த ஒரு யதார்த்தமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன அந்த டிரான்ஸ்லேஷன் இன்னைக்கு தான் மாறினேன் அப்படின்னு நம்மளால ஒரு நேரங்காலம் சொல்ல முடியல. ஆனா ஒரு பெரம்பலூர் போல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்பியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா அடித்தட்ட மக்கள் நிறைய இருக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறதுனால மட்டும் இல்லாம இந்த மக்களோட ஆசை பாசைகளை தேசிய அளவில் போய் ஒழிக்க செய்யற ஒரு வாய்ப்பு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா நினைக்கிறேன்.